பெத்த மகளின் கால்களில் தாயே தோசை கரண்டியால் சூடு வைத்ததற்கான புகைப்பட ஆதாரங்கள்தான் இது. ஈவிரக்கமற்ற இந்த செயலை அண்ணன் மனைவியோடு கைகோர்த்து செய்திருக்கிறார் அந்த படுபாதகி. கல்நெஞ்சம் படைத்த அந்த இல்லத்தரசிகளின் பெயர் மணிமேகலை மற்றும் அனிதா. இவர்கள் எதற்காக குழந்தையை சித்திரவதை செய்தனர் என்பதை கண்டறிய திட்டக்குடி செய்தியாளர் அருளை விசாரணையில் களமிறக்கினோம். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே உள்ள மா புடையூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜோதி. இவருக்கு மணிமேகலை என்கிற மனைவியும் 2 பிள்ளைகளும் இருந்துள்ளனர். வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்த ஜோதி 1 வருடத்திற்கு முன்பு உடல்நலக் குறைவு காரணமாக சொந்த ஊருக்கு திரும்பி உள்ளார். மருத்துவமனையில் பரிசோதனை செய்து சிகிச்சை மேற்கொண்டு வந்த நிலையில் ஜோதி திடீரென உயிரிழந்துள்ளார். இதைத் தொடர்ந்து பிள்ளைகளோடு மணிமேகலை அவரின் அண்ணன் வீட்டில் வசித்து வந்ததாக தெரிகிறது. இந்த சூழலில்தான் அண்ணன் மனைவி அனிதா மணிமேகலையின் 9 வயது மகளை தினமும் சித்திரவதை செய்ய தொடங்கியுள்ளார். உப்பில் முட்டி போட வைத்து தண்டனை கொடுப்பது, மிளகாய் பொடி கலந்த சாதத்தை சாப்பிட சொல்லி வற்புறுத்துவது, தன்னை விட நீளமான தலைமுடி வைத்திருந்தால் அதை வெட்டுவது, தன்னுடைய மகளை விட அதிக மதிப்பெண்கள் பெறக்கூடாது என மிரட்டல், இப்படி ஏராளம். ஒருவேளை தன்னுடைய கட்டளையை செய்ய மறுத்தால் சிறுமியின் கன்னத்தில் பளார் என அறைவது, உடலில் சூடு வைப்பது என நாளுக்கு நாள் அனிதாவின் சித்திரவதை அதிகரித்துக் கொண்டே சென்றிருக்கிறது. இதற்கெல்லாம் அந்த குழந்தையின் தாய் மணிமேகலையும் உடந்தை என்பதுதான் கொடூரத்தின் உச்சம். அந்த பெத்த தாய் குழந்தைய பிடிச்சிக்கிட்டா அனிதா சூடு வைக்கிறா. அவங்களுக்குள்ள 2 பேருக்கும் நல்ல பழக்கம் கிடையாது. யாருக்கிட்டயுமே பேச விட மாட்டா. எங்க ரிலேட்டிவ் பேச மாட்டா, அவங்க ரிலேட்டிவ் பேச விட மாட்டா. என் பொண்ணோட நீ நல்லா படிக்கிற, நீ படிக்க கூடாதுன்னு சொல்லி எழுதினாலும் அந்த பொண்ணு கையை சூடு வைக்கிறாங்க. சாப்பிடனாலும் அந்த பொண்ணுக்கு வாயில சூடு வைக்கிறாங்க. என் பொண்ணோட நீ படிக்க கூடாது, நீ ஸ்கூலுக்கே போக கூடாதுன்னு ஒரு மாசத்துக்கு 1 நாள் தான் ஸ்கூலுக்கு அனுப்பி விடுறாங்க. எப்படி நீ என் மோள அதிக நீ மார்க் எடுக்கலாம், நீ ஃபெயில் ஆகி என் மோ கூட தான் நீ படிக்கணும், அதிக நீ மார்க் எடுத்து பள்ளியும் போகக்கூடாதுன்னு அந்த பையனை பால் சென்டருக்கு ஸ்கூலுக்கு போகாம 2 குழந்தையுமே அப்படி கொடுமை பண்றாங்க. ஒரு கட்டத்தில் சிறுமிக்கு நடக்கும் கொடுமைகளை சகித்துக் கொள்ள முடியாத மணிமேகலையின் தாய் வள்ளியம்மை மகளையும் மருமகளையும் கண்டித்துள்ளார். ஆனால் அதனை சிறிதும் பொருட்படுத்தாத 2 ராட்சசிகளும் சிறுமிக்கு கொடுத்து வந்த தண்டனையை மேலும் தீவிரப்படுத்தி உள்ளனர்.